த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நாட்டில் பெட்ரோல் விலை, டீசல் விலை ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கு, சிலிண்டர் விலை ஒரு பக்கம் தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு, நீட் வினாத்தாள் கசிவு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு, பல பிரச்சனைகள் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் கூட எதிர்கட்சிகள் ஒரே அணியில இணைந்து ஒரு நாடு தழுவிய அளவிலான அது ஒரு போராட்டம் நடத்துவாங்கன்னு பார்த்தா எதுவுமே நடக்காம இருக்குது. காரணம், எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான குழப்பம். இந்த குழப்பம் அத்தனைக்குமே கிளைமேக்ஸ் அப்படின்றது வரும் ஜூன் 8ஆம் தேதி, சரியா இன்னும் ஒரே வாரத்துல நமக்கு ரிசல்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட் அப்படின்றது ஜூன் 8ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எதிர்கட்சிகளுடைய வேலை என்னங்க? ஒரு ஆளும் கட்சி ஏதாவது தவறு பண்றாங்க, மக்கள் விரோத போக்குல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை முன்னின்று தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. ஆனா இப்ப இவ்வளவு சிக்கல் அப்படின்றது நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளை பாத்தீங்கன்னா அங்கங்க ஏதோ பண்றாங்களே தவிர ஒருங்கிணைந்து இதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேலைகளை அவங்க செய்ய முடியாம போயிருக்கு. காரணம், எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம். இந்த குழப்பத்துக்கு யாரு காரணம்னு பார்த்தா அப்கோர்ஸ் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான். நிறைய பேர் என்னோட வீடியோல வந்து நீங்க ஆன்டி காங்கிரஸா இருக்கிறீங்க, பிஜேபி சப்போர்ட்டரா இருக்கிறீங்க அப்படின்னு கண்டினியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் பாஜக அரசு செய்யக்கூடிய அத்தனை குளறுபடிகளையுமே தொடர்ச்சியா நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கோம். எந்த கட்சி செஞ்சாலும் அதை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு இந்த இத்தனை பெரிய குழப்பங்களுக்கும் காங்கிரஸ் கட்சி தான் காரணமா இருக்கிறாங்க. காரணம், அவங்க தமிழ்நாட்டுல திமுக கூட அந்த கூட்டணியை உடைச்சுக்கிட்டு வந்த விதம், கூட்டணி விட்டு வெளியேறது தவறே கிடையாது. அவங்க அந்த கூட்டணியை உடைச்சுக்கிட்டு வந்த விதம் இருக்குல்ல, ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயங்களை கூட பகிர்ந்துக்காம இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி தோத்து போகணும் அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் சின்ன சின்னதா பார்த்து அவங்க செஞ்சாங்கல்ல, இது இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு பெரிய ஒரு சந்தேகத்தை காங்கிரஸ் கட்சி மேல ஏற்படுத்திருக்கு. இதை பத்திலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சரி, இப்போ நான் வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த கிளைமேக்ஸா நடக்க போகக்கூடிய அந்த ஜூன் 8, சரி ஜூன் 8 என்ன நடக்க போகுது? ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில ஆப்போசிஷன் பார்ட்டி மீட்டிங் அப்படின்றது நடக்க போகுது. இந்தியா அலையன்ஸ் கூட்டம் அப்படின்றத வந்து கூட்டியிருக்காங்க. எதுக்காக? இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை, இந்த சிலிண்டர் பிரச்சனை, இப்படின்னு நாடு முழுக்க நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படின்றத ஆலோசனை பண்ண போறாங்க. எது? இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்கனவே ஒரு மாசமா போய்கிட்டு இருக்குது. ஆனா இவங்க இப்பதான் நம்ம போராட்டம் எப்படி பண்ணலான்றதை வாங்க ஆலோசிப்போம் அப்படின்ற ஒரு ஆலோசனைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த லட்சணத்துலதான் நம்ம நாட்டுல எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த 8ஆம் தேதி என்ன கிளைமேக்ஸ் வரப்போகுது? இப்போ இவங்க எல்லா இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வாங்க அப்படின்ற அழைப்பை வந்து காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ள போறாங்க. அவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுக்க போறாங்கன்ற மாதிரி நமக்கு டெல்லியில தகவல்கள் சொல்லப்படுது. ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, திமுக இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்குமா கலந்துக்காதா அப்படின்றதுதான். ஏன்னா நான் சென்னையில இருக்கக்கூடிய திமுக வட்டாரங்கள்ல கேட்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, எந்த வகையிலையும் அவங்க கூட ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பண்ணி இருக்கிறது மன்னிக்க முடியாத துரோகம். இடதுசாரிகள் போயிருக்கிறாங்கன்னா சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இடம்பெற போறதை கூட திமுக கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே ஒரு மரியாதை தான், கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இத்தனை வருடம் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த ஒரு அரசியல் நாகரிகம், மாண்பு அப்படின்றத கடைபிடிக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இது எல்லாமே நடந்திருக்கு. IUML இப்ப வரைக்கும் இன்னைக்கு கூட காதர் மொய்தீன் சொல்லி இருக்கிறது, எப்பவுமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட தான் எங்களுடைய உறவு தொடருது அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் இப்ப இந்த இந்தியா அலையன்ஸ்ல கலந்துக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனா காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றத திமுக ரொம்ப திட்டவட்டமா சொல்லி இருக்கிறாங்க. நான் இன்னும் கூட டெல்லியில இருக்கக்கூடிய மூத்த DMK உடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கேட்கும் பொழுது எங்க யாருக்குமே சுத்தமா விருப்பமே இல்லைங்க. ஆனா எங்க தலைவர் பார்த்து இல்ல மக்கள் நலனுக்காக நம்ம வந்து அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார்னா நாங்க போவோம், ஆனா முழு மனசா போக மாட்டோம், எங்க தலைவருக்காக போவோம். இந்த வார்த்தையை அவங்களுடைய வார்த்தைகளாக தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க பயன்படுத்தின வார்த்தையா இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த அழைப்பு அப்படின்றத விடுக்கப்படும் பட்சத்துல இந்த கூட்டத்துல DMK கலந்துக்குவாங்க. ஆனா
காங்கிரஸ் அப்படியான ஒரு அழைப்பை திமுகவுக்கு விடுக்குமா அப்படின்னு கேட்டா பயங்கர சந்தேகம். ஏன்னா நான் உடனடியா காங்கிரஸ் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய என்னோட சோர்சஸ் எல்லாம் கேட்கும் பொழுது டிஎம்கேவை அழைக்கிறதுக்கான ஐடியா அவங்களுக்கு இல்லை அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், ஏங்க ஒரு ஒரு மேஜர் பார்ட்டிங்க பார்லிமெண்ட்ல ஒரு கிட்டத்தட்ட கூட்டணியில சேர்த்துனா 22 24 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி அதை விட முடியும்? பெரிய டிராபேக்கா போயிடும் இந்தியா கூட்டணிக்கு, பெரிய ஒரு கையை இழந்துருவாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல, தாவேகாவை இந்தியா கூட்டணியில வர வைக்கிறதுக்கான இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இந்த ஜூன் 8ஆம் தேதி மீட்டிங்கை வந்து பயன்படுத்த நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படி வந்து தாவேகாவை இந்தியா கூட்டணிக்கு சேர்க்க முடியும்? சரி, அவங்க கொள்கை ரீதியா எதிரணியெல்லாம் இருக்கக்கூடியவங்க தான் தாவேகா. ஆனா செயல்பாட்டு அளவில் அது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா பயங்கர சந்தேகம். இப்ப நம்ம பாருங்களேன், இப்ப பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், மக்கள் எவ்வளவு தூரம் சிரமப்படுறாங்க. தாவேகா சார்பில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன போராட்டமாவது பண்ணப்பட்டிருக்கா? இப்ப இந்த நீட் தேர்வு விவகாரம் எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கையோ, அப்படியே கண்டன அறிக்கை விட்டிருந்தாலும் கூட அதுல மோடியுடைய பெயரையோ இல்ல பாஜகவுடைய பெயரையோ பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. ஸோ அவருக்கு இன்னமும் ஏதோ ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது பிஜேபி மேல இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு தவறையும் சுட்டி காட்டுறதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு நபரை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடுமையா எதிர்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாருமே பிஜேபியை கடுமையா எதிர்க்கக்கூடியவங்க, கடுமையா பாதிக்கப்பட்டவங்க. ஆனா விஜய் அவர்கள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கல்ல. இப்ப மேற்கு வங்க மாநிலத்துடைய முகமா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய உறவினர் அபிஷேக் பானர்ஜி கடுமையா தாக்கப்பட்டிருக்கிறாரு. கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள்? இல்லாட்டி அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்துல இத்தனை பெரிய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரா? பஞ்சாப் மாநிலத்துல ஆம் ஆத்மி கட்சி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பெரிய ஒரு வெற்றி அப்படின்றத பெற்றிருக்காங்க. இதுக்கு எங்கேயாவது ஒரு 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 வாழ்த்து செய்தி அப்படின்றத விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரா? இப்படி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க கூட ஒரு நெருக்கமாகறதையோ இல்லாட்டி பாஜக எதிர்ப்பை வலுவா செய்யறதன் மூலியமா நானும் உங்க அணிதான் அப்படின்றத ஒரு மறைமுகமான ஒரு 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 நோட்டாவது எடுத்து கொடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே பண்ணாம இருக்காரு. பயங்கர அமைதி அப்படின்றது இருக்கிறாரு. மோரோவர் அவர் பிஎம் சந்திச்ச பொழுது வந்தே மாதரம் பாடலை வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு பின்னாடி பாடுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு போய் ஒரு கெஞ்சல் துணியில தான் அவரு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா அது எப்படி சாத்தியமாகும்? இவர் இப்படி எதிர்ப்பாரா? ஒரு வேலை நாளைக்கு அவங்களோட எம்பிங்க எல்லாம் டெல்லிக்கு வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் சாத்தியப்படுமா? இல்ல ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்மானம்லாம் நிறைவேற்றி கொண்டு வர்றதுக்கான ஒரு தைரியமான நடவடிக்கை எல்லாம் அவர் எடுப்பாரா அப்படின்னு இத்தனையுமே எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கேள்வியா தான் இருக்கு. இந்த முதல்வர் விஜயுடைய இந்த தயக்கம் தான் இந்தியா கூட்டணியில அவரை கொண்டு வர்றதுக்கான ஒரு தயக்கம். ஆனா காங்கிரஸ் கட்சி அந்த கூச்ச நாச்சம்லாம் படவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில் நம்ம ஏன்னா ஒருவேளை இப்ப தாவேக்கா வரலன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நாங்க வரமாட்டோங்க அப்படின்னு. காங்கிரஸ் ஆப்வியஸ்லி தெரியும், அவங்க பெரிய எதுவும் எடுத்து பண்றதெல்லாம் பண்றது கிடையாது. மற்ற கூட்டணி கட்சிகளை டிச் பண்ணக்கூடிய வேலைகளை தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாருமே காங்கிரஸையும் ஒதுக்கி தள்ளிட்டு இவங்கெல்லாம் மூன்றாவது அணியா ஒண்ணு சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி தோல்வி விடுங்க, அவங்களுக்கு தேவை அவங்களோட மாநிலங்கள்ல ஜெயிச்சா போதும். இப்ப அகிலேஷ் யாதவுக்கு பிஎம் ஆகணும் கூட நினைக்க மாட்டாங்க, அவருக்கு உத்தரப்பிரதேச சிஎம் ஆகணும். மம்தா பானர்ஜிக்கு அதே தான், ஸ்டாலினுக்கு அதே தான். ஆனா பிரதமர் அப்படின்ற அந்த இடத்தை யாருக்கு வேணும்? அது இல்லாட்டி யாரு ஒடிஞ்சு போவாங்க அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் தான். இவ்வளவு நாள் நம்மளுக்கு கூடவே இருந்து நமக்கு முதுகுல குத்தின காங்கிரஸ் கட்சிக்கு இதை நம்ம ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்குவோம், வேற வழி இல்லை, அவங்க தானே அந்த வாய்ப்பை சூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம மூன்றாவது அணி அமைஞ்சா பாஜகவுக்கு ஆதரவா இருக்கும்னா கூட அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டது காங்கிரஸ் தான், அவங்க தான் இதை பண்ணாங்க. ஸோ நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில எதிர்கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் வைக்கக்கூடிய இந்த வியூகம் தாவேகாவை இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற வியூகம் எடுபடுமா? இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான ஒரு யோசனையில இருக்கிறாங்க. அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர்ந்து அவங்களுடைய ஆதரவின் பேர்ல மீண்டும் போட்டியிடலாமா அப்படின்ற யோசனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ
டிஎம்கே ஒருவேளை முழுமையா தனிமைப்படுத்தப்படுது அப்படின்னா இந்தியா அளவுல கூட்டணிகள்ல நிறைய மாற்றம் வரப்போகுது அப்படின்றத மாற்று கருத்துல இது நமக்கு ஜூன் 8ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஒருவேளை திமுக அந்த 8ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்துல கலந்துக்கல அப்படின்னா இந்தியா கூட்டணி பல துண்டுகளா செதறப்போகுது அப்படின்றதுலயும் மாற்று கருத்துல பொறுத்திருந்து பார்ப்போம். டெல்லியில அந்த மீட்டிங்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. இன்னும் ரொம்ப கன்ஃபார்ம்டா வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சான நகர்வுகளை பார்த்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்குறேன். ஒட்டுமொத்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கா இந்தியா கூட்டணிக்குள்ள வந்தா அந்த கூட்டணி வலுப்பெறுமா, இல்ல அவங்களை கொண்டு வர்றது வேஸ்ட் தண்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எது தோணாலும் கீழே அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திருக்கு. இப்போ இது மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.